3 நாளில் 7 கார்கோ ஃப்ளைட்டு வந்து ஈரானை வந்து இறங்கியிருக்கு. அதில் என்ன இருக்குது, எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறதையும், ஈரானுக்கு எதிராக 2வது விமானத்தாங்கி கப்பலை வந்துக்கிட்டு அனுப்ப போகிறதா வந்து அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. அதுவும் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், காசா மேலே வந்துக்கிட்டு இஸ்ரேல் போர் செய்ததும், அந்த போர் வந்துக்கிட்டு சரியாக வந்துக்கிட்டு அவங்களால கொண்டு வர முடியாத சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடந்து அதை மீறிட்டுள்ள செயல்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம். அப்போ அலெக்சா ஃப்ளட்டு அப்படிங்கிற இந்த ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு அக்டோபர் 7 வந்துக்கிட்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. 2023 இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இஸ்ரேல் வந்துக்கிட்டு காசா மேலே போர் தொடுத்தாப்புல. இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயங்கள். இந்த போர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே நீடிக்கப்பட்டதன் காரணமாக என்னாச்சுன்னா, ஒரு டைமுக்கு பிறகு இஸ்ரேல் இராணுவத்தில் உள்ள ரிசர்வ் ஃபோர்ஸ், மெயின் ஃபோர்ஸ் இல்லை, ரிசர்வ் ஃபோர்ஸ், இந்த ரிசர்வ் ஃபோர்ஸஸ் தான் ஏகப்பட்டவே இருக்காங்க. அந்த ரிசர்வ் ஃபோர்ஸில் இருக்கிற இராணுவ வீரர்கள் வந்து போர் செய்ய போக மாட்டோம்னும், போர் செய்ய மறுத்ததன் காரணமாக, போர் முனைக்கு செல்ல மறுத்ததன் காரணமாக, அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் இறந்ததன் காரணமாகவும் அங்கே வந்துக்கிட்டு இராணுவ வீரர்களின் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இந்த தட்டுப்பாடு ஏற்பட்ட சில காலங்களில், அந்த காலங்களில் இஸ்ரேல் என்ன செஞ்சிருக்குன்னா, வெளிநாட்டிலிருந்து இராணுவ வீரர்களை வந்துக்கிட்டு கொண்டு வந்திருக்காங்க. இறக்குமதி செய்யப்பட்டது மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது வெளிநாட்டிலேருந்து வீரர்களை கொண்டு வந்து அந்த காசாவில் வந்துக்கிட்டு போர் செய்ய விட்டுருக்காப்புல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு இப்போ இஸ்ரேல் உள்ள சேனல்ஸ் வந்துட்டு பத்திரிகைகள் வந்துட்டு வெளியில் விட்டுருக்காப்புல. 1-2 பேர் இல்லைங்க, கிட்டத்தட்ட 50,000 ப்ளஸ் அப்படிங்காப்புல. 50,000க்கு மேலே தான் தவிர குறைஞ்சது இல்லை. 50,000க்கு மேலுள்ள வெளிநாட்டு வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பளம் கொடுத்து இவங்க வந்துக்கிட்டு இந்த போர்க்கில் வந்துக்கிட்டு காசாவுக்கு எதிராக, ஹமாஸுக்கும் அவங்களுக்கு எதிராக வந்துக்கிட்டு போர் செய்வதற்காக இந்த வெளிநாட்டு வீரர்களை கொண்டு வந்து இறக்கியதாக வந்துக்கிட்டு இப்போ உள்ள தகவல்கள் வெளியில் வந்துட்டு இருக்கு. இதுக்கு இஸ்ரேல் மிகப்பெரிய அளவுக்கு பணம் செலவு செய்ததாகவும், இது இஸ்ரேலுக்கு வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டதாகவும் வந்துக்கிட்டு இப்போ வந்துட்டு இந்த ஒரு அறிக்கை வந்துட்டு வெளியில் விட்டுருக்காப்புல. சரி சார், ஓகே, இது அப்படியே நிற்கட்டும். நெதன்யாஹூ வந்துக்கிட்டு அமெரிக்கா போனாப்புல. அமெரிக்கா போயிட்டு ட்ரம்ப்போ மண்டே கழுவுறக்கா போனாப்புல. அதுங்கிறது நமக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அப்போ அமெரிக்கா போயிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு டீலுக்கு வந்துக்கிட்டு ஈரானும் அமெரிக்காவும் ஒரு டீலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நெதன்யாஹூ ரொம்ப கண்ணு கருத்துமாக பார்த்துட்டு இருக்காப்புல. அமெரிக்கா வந்துக்கிட்டு அப்படி டீலுக்கு செல்லணும்னா ஏற்க முடியாத இதை எல்லாமே வந்து விதிகளை வந்துக்கிட்டு இவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அப்படியே ஒத்துக்கிட்டாலும் அது வந்துக்கிட்டு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டுமே லாபம் இருக்கணும், வேற யாருக்கும் லாபம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோட்பாடோடு வந்துக்கிட்டு நெதன்யாஹூ ட்ரம்ப்பை வந்துட்டு ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இந்த ப்ரெஷர் பண்ணதன் காரணமாக ட்ரம்ப்பு வந்து என்ன சொன்னார்கள் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டீல் பேசுவோம், அதுக்கப்புறம் வந்துட்டு யோசிக்கலாம் அப்படி சொல்லியும் நெதன்யாஹூ கேட்கல. 2 பேருக்கு ஒரு முரண்பட்ட கருத்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியில் வந்திருக்கு. இருந்தாலும் வந்துக்கிட்டு நெதன்யாஹூவை வந்துக்கிட்டு சமாதானப்படுத்துறதுக்காகவோ இல்லை உண்மையிலே போர் செய்வதற்காகவோ தெரியல, இன்று இல்லைன்னா நாளை வந்துக்கிட்டு அடுத்த 2வது விமானம் தாங்கிய போர்க்கப்பல், ஒரு போர்க்கப்பல், விமானம் தாங்கிய போர்க்கப்பல் இல்லாமல் வேற கப்பல்களும் சேர்த்து கிட்டத்தட்ட 17 கப்பல் வந்துக்கிட்டு சுற்றி அங்கே மத்திய கிழக்கில் உள்ள கடற்பரப்பு, ஓமான் கடற்பரப்புலையும், அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அரபிக்கடல்லையும், இந்தியன் வளைகுடாலும் வந்துக்கிட்டு நிற்கி. இதற்கு கூட வந்துட்டு இப்போ 2வது விமானம் தாங்கிய கப்பல், அதாவது ஒன்று வந்து ஆப்ரஹாம் லிங்கன் ஏற்கனவே இருக்குது, இப்போ 2வது விமானம் தாங்கிய கப்பல் வந்துட்டு அங்கே செல்ல போகுது அப்படின்னு இருக்காப்புல. எந்த பேருன்னு சொல்லிட்டு எந்த ஒரு நியூஸுமே வெளியில் விடலை. செகண்ட் வார்ஷிப் அப்படின்னு தான், ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னு தான் வந்துக்கிட்டு நியூஸில் எல்லாமே வந்துட்டுருக்கு. அப்போ இந்த 2வது கப்பலை வந்துக்கிட்டு இப்போ அனுப்பி வைக்கிறாப்புல ஈரானை நோக்கி. அப்போ ஈரானுக்கு இனியும் ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக அப்படிங்கிற மாதிரி பேசப்படுகிறது அமெரிக்கா வட்டாரத்துலேருந்து. அமெரிக்கா ஊடகங்கள் ஃபுல்லாக பேசுகிறது
ஈரானுக்கு இன்னொரு ப்ரெஷர் கொடுக்குறதுக்காக தான் அப்படிங்க. ஆனால் ஈரானை பொறுத்தவரை இந்த ப்ரெஷர்லாம் வந்துட்டு கண்டுக்கிறவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருக்காங்க. ஈரான் இப்போ இந்த செகண்ட் அடித்தானாலும் ரிப்ளை கொடுக்கறதுக்கு ரொம்ப தயாராக இருக்காப்புல. இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படிங்கிற இதில் வந்துக்கிட்டு மெத்தனமாக இருக்கிற மாதிரியோ இல்லாட்டா கண்டுக்காமல் இருக்கிற மாதிரியோ இல்லை. ஈரானை பொறுத்தவரை எப்போவுமே வந்துட்டு இந்த செகண்டு நானும் வந்துக்கிட்டு அமெரிக்கா சைட்லேருந்து ஒரு தாக்குதல் நடத்தலாம், இல்லை இஸ்ரேல் வந்துட்டு தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறதுல மிக கண்ணும் கருத்துமாகவே வந்துக்கிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியாப்பட்ட ஒரு நிலையில தான் 3 நாளில் 7 கார்கோ ஃப்ளைட்டு வந்துக்கிட்டு ஈரானில் வந்து தரையணையுது. 4 கார்கோ ஃப்ளைட்டு சைனாலேருந்து, 3 கார்கோ ஃப்ளைட்டு ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கு. கார்கோ ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ நம்ம ஊரில் இருக்க பெரிய இந்த சாதாரண இந்த பொருட்கள்லாம் கொண்டு போகிற கார்கோ ஃப்ளைட்னால இந்த கார்கோ ஃப்ளைட்னா இந்த ஒரு கார்கோ ஃப்ளைட்டுக்குள்ள ஒரு விமானத்தை வந்துக்கிட்டு உள்ளே வச்சுக்கலாம். அதாவது இப்போ நமக்கு வந்து F-35 இல்லைன்னா Su-35 வந்துக்கிட்டு ஒரு போர் விமானத்தை வந்துக்கிட்டு சுமந்து வர்ற அளவுக்குள்ள மிகப்பெரிய கார்கோ விமானங்கள் தான் வந்துக்கிட்டு இதில் இங்கே வந்து இறங்கியிருக்கு. உள்ளக்க என்ன வந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு இன்னும் வேற வந்துட்டு ஈரான் டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஆனால் வந்திருக்குங்கிறத மட்டும் வந்துக்கிட்டு ஈரான் மீடியாஸ் வந்துக்கிட்டு வெளியில் விட்டுருக்காப்புல. ஆனால் எந்த இதுலையுமே வந்துக்கிட்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தெரியல. ஆனால் வந்த நாடு வந்துக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. ரஷ்யாலேருந்து 3 கார்கோ ஃப்ளைட்டும் சீனாட்டேருந்து 4 கார்கோ ஃப்ளைட்டுமா சொல்லி 7 கார்கோ ஃப்ளைட் 3 நாளில் வந்து இறங்கிட்டு போயிருக்கு. இதில் வந்துக்கிட்டு முக்கியமாக டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டதா இல்லைன்னா வந்துக்கிட்டு ஃபைட்டர் ஜெட்டோ வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகங்கள் வந்துக்கிட்டு பரவிட்டுருக்கு. இருந்தாலும் ஈரான் வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்காப்புல, ரொம்ப கன்ஃபார்மாக இருக்காப்புல. எந்த நேரம்னாலும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம். அந்த தாக்குதல் நடத்திட்டான்னா மிகப்பெரிய அடி திருப்பி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காப்புல. அதுதான் ஈரானில் வந்துட்டு இப்போ புதுசாக வந்து சுப்ரீம் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு அதில் வந்துட்டு அலி ஷம்சானி ஒரு ஆளை போஸ்ட் பண்ணியிருக்காப்புல. அவர் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்காப்புல, இஸ்ரேல் வேண்டதும் இஸ்ரேல் விரும்புகிறதும் என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா அமெரிக்கா தாக்கணும், அமெரிக்கா ஈரானை தாக்கணும். அப்படி ஈரானை தாக்கும்போது ஈரான் வந்துக்கிட்டு மத்திய கிழக்கு உள்ள அமெரிக்க பேஸு இல்லை மத்திய கிழக்கு உள்ள நாடுகளை வந்துட்டு ஈரான் வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தும். இதுதான் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இதுதான் தேவை. ஆனால் இஸ்ரேல் ஒன்றை மறந்துட்டாங்க. நாங்கள் மத்திய கிழக்கு உள்ள நாடுகளை தாக்குதல் நடத்தினாலும் அது வந்துக்கிட்டு அமெரிக்க பேஸை மட்டும் தான் தாக்கல் பண்ணுவோம். ஆனால் அதை விட கூடுதலாக நாங்கள் தாக்குதல் நடத்துறது, முதலாவதாக தாக்குதல் நடத்துறது இஸ்ரேலை தான் அப்படின்ட்டாங்க. இஸ்ரேல் எங்களை தாக்குதல் நடத்தினாலும் தாக்குதல் நடத்தாவிட்டாலும் நாங்கள் நேரடியாக வந்துக்கிட்டு அமெரிக்காவோட ஒரு தாக்குதல் எங்கள் மண்ணில் விழுந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் வந்துட்டு இஸ்ரேல் எரியும் அப்படின்ட்டாங்க. இதற்காக தான் வந்து ஆயத்துல்லா அல் காமினி அவங்களோட கீழே உள்ள இந்த ஒரு IRGCயில் வந்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு இதில் மொத்தம் IRGCயும் சரி ஈரான் மிலிட்டரியும் சேர்ந்து ரெண்டுமே சேர்ந்து உள்ள அவங்களுக்குள்ள ஒரு சுப்ரீம் கமாண்டரை வந்துக்கிட்டு இப்போ தேர்வு செய்து அவர் வந்துட்டு அலி ஷம்சானி அப்படிங்கிற பேர் தான் அவரோட பேர். அவரை வந்து நியமிச்சிருக்காங்க. அவருக்கு வந்து கொடுத்துருக்க பொறுப்பு எந்த நேரமும் வந்துக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு மேலே ஒரு பொறுப்பு கேட்டு ஒரு ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. எந்த நேரத்துலனா உச்சிதமான ஒரு கரெக்டான ஒரு தீர்வு எடுத்து நீங்கள் வந்துக்கிட்டு முன் செல்லலாம் அப்படின்றாங்க. அதாவது சொந்த நாட்டுக்கு ஈரான் மேலே வந்துட்டு ஈரானுக்கு மேலே எந்த விதமான ஒரு ஆபத்தோ ஒரு எச்சரிக்கையோ எது வந்தாலும் சரி அதற்கு பின் விளைவுகளை வந்து உடனடியாக ஆற்றுறதுக்காக ஒரு பவரை கொடுத்து தான் இந்த சுப்ரீம் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை வந்துட்டு இப்போ கிரியேட் பண்ணி இது வந்துட்டு அவருக்கு அங்கே வந்துட்டு ஒரு ஆள் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆயத்துல்லா அல் காமினிக்கு வேண்டப்பட்ட ஒரு இராணுவ தளபதியும் கூட. அப்போ இந்த நிலைமையில தான் இப்போ வந்துக்கிட்டு மத்திய கிழக்கு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்துக்கிட்டு சவுதி எல்லாருமே வந்துட்டு அமெரிக்கா ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஆனால் ட்ரம்ப் என்ன முடிவு பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. இவர் வந்துட்டு ஈரானை பயப்படுத்துறதுக்காக அடுத்த வாரம் போர்க்கப்பல் அனுப்புகிறாப்புல, இல்லைன்னா உண்மையிலே போர் பண்ணுறக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஈரான் வந்துட்டு ஹை அலர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது ஈரானை பொறுத்தவரை ப்ரெஸ் டிவி முதல் எல்லாமே வந்துக்கிட்டு இப்போ வெளியில் வந்துக்கிட்டு கொடுக்குற அல் அரேபியா வர வந்துக்கிட்டு இப்போ கொடுக்குற நியூஸஸ் ஃபுல்லாமே வந்துக்கிட்டு ஈரானின் ஹை அலர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்ன நடக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோமாய் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் SJ.